அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய திருமுருக வாரியார் அவர்களின் நினைவு நாள் நவம்பர் 7. அவர் தன் வாழும் காலத்திலேயே என்னுடைய இறுதி காலம் எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடு என்னை வான்வெளியில் என்னை ஆட்கொள்வார் என்று கூறுவார். அதன்படியே அவர் வைத்த நம்பிக்கை, முருகன் மீது வைத்த பக்தியின் காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்று பிரசங்கம் முடித்து சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு தாயகம் திரும்பிக் கொண்டிருந்த போது, திருத்தணி மலை மேல் விமானம் வந்து கொண்டிருந்த போது அவர் நினைத்தபடியே எம்பெருமான் முருகப்பெருமான் அவர் ஒரு மயில் மீது ஏறி வந்து அவருடைய இறுதி கட்டத்தை ஆட்கொண்டார் என்பது வரலாறு சொல்லுகிறது. காரணம், அவர் வாழ்ந்தபோது மிக முக்கியமாக ஒவ்வொரு நிமிடமாகட்டும் முருகா 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 காப்பாய் காப்பாய் காப்பாய், அனைவரையும் காப்பாய், நலமோடு வாழ வைப்பாய் என்று எல்லோருக்காகவும் பிரசங்கம் செய்து வந்தவர் மரியாதைக்குரிய திருமுருக கிருபானந்த வாரியார் சாமிகள் ஆகும். அவர் நினைத்தபடியே அவருடைய இறுதி காலம் என்பது வான்வெளியில் உயிர் பிரிந்தது. அதன் பிறகு அவர் பிறந்த பூமியான காங்கேய நல்லூர், காட்பாடியில் உள்ள காங்கேய நல்லூரில் அவரது இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது மிக கடுமையான மழை. அந்த நேரத்திலும் குறிப்பாக 2 லட்சம் பேர் மேல் அவருடைய இறுதி பயணத்தில் கலந்து கொண்டு அவருடைய சமாதியை உருவாக்கினார்கள் என்பது கடந்த கால வரலாறு. அப்பேற்பட்ட மகான் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்து ஆயிலம் நட்சத்திரத்தில் இறுதி காலத்தை முடித்தார் என்பது உண்மை. அப்பேற்பட்ட அவருடைய நல்ல விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் ஆகியவற்றை எப்போதுமே நாம் மறக்கக்கூடாது. குறிப்பாக பிள்ளைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் ஆண்டவன் பக்தியை தொடர்ந்து நம் வழிபாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நேர்மையாக வாழ வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், இல்லாத ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்ய வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை நிலை மாறும் என்று தன் வாழ்நாளில் நிரூபித்தார். அப்பேற்பட்ட அவருடைய நினைவு நாளை போற்றுவோம் என்று கூறி, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.